வணக்கம். தமிழா தமிழ் பேசு புலனம். இன்றைய மாபெரும் தொடர் நிகழ்ச்சி குரல் பேசும் குரல். புலனத்தின் மூத்த நெறியாளர்கள் மற்றும் புலனத்தின் கண்காணிப்பு நடுவர்கள் உயர்திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் எஸ்ஆர்கே ஜாஃபர் சாதிக் சகோதரர் அவர்களுக்கும், இன்றைய குரல் பேசும் குரல் தீர்ப்பு நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரல் பேசும் குரலில் இன்று அதிகாரம் 29 கல்லாமை. குரல் எண் 286. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். பொருள்: ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வை செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவர்களாவார்கள். குரல் எண் 287. களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில். இதன் பொருள்: அளவறிந்தார் நெஞ்சத்து அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது. குரல் எண் 288. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் அளவறிந்தார் நெஞ்சில் கரவு. இதன் பொருள்: நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும், கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும். குரல் எண் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். பொருள்: அளவு என்பதை தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள். குரல் எண் 290. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. இதன் பொருள்: கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. இதன் பொருளாவது, களவாடுபவர்க்கு உயிர் வாழ்வதே கூட தவறி போகும். களவை நினைத்து பார்க்காதவர்களுக்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது. நன்றி நடுவர் அவர்களுக்கும் இந்த திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நான் பூசி இந்திராணி, ஆசிரியர், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து.